2017 ஆகஸ்ட் அப்போ நாகர்கோயில இருக்க லேடிஸ் ஹாஸ்டல் ஒண்ணுல 4 கேர்ள்ஸ் சேர்ந்து ஓஜா போர்டு விளையாடுறதுனால அவங்க லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை அனுபவிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ இந்த 4 கேர்ள்ஸோடைய நேம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பொண்ணு பேர் வந்து காயத்ரி, துர்கா, ரேகா, அப்புறமேட்டு வந்து இவாஞ்சலின். இந்த இவாஞ்சலின்ங்கிற பொண்ணு வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவ. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நடந்த ஏதாச்சும் ஒரு ஹாண்டட் ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ சென்ட் பண்ணுங்க. நீங்க சொன்ன ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோவா மேக் பண்ணி நான் இந்த சேனல்ல அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் பூபதி. வெல்கம் டு மிஸ்ட்ரி மீடியா. இவங்க 4 பேருமே ரூம் நம்பர் 65ல தான் தங்கி இருக்காங்க. இவங்க வந்துட்டு பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய காலேஜ் லைஃப் ரொம்ப ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு அந்த நாள் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்படி அன்னைக்கு ஈவினிங் செம்மையா மழை பெய்யுது. இவங்க எல்லாருமே ஸ்டடி டைம்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு இவங்க ரூமுக்கு திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வந்து அந்த 4 பேரும் அவங்க பெட்ல உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க விளையாண்டு இருக்கப்போ வந்துட்டு ஓஜா போர்டு விளையாடலாமான்னு கேக்குறா. அதை கேட்ட காயத்ரிக்கும் துர்காவுக்கும் பயங்கரமான பயம் வருது. அவங்க சொல்றாங்க, எதுக்கடி நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம வேற ஏதாச்சும் விளையாடலாம் அப்படின்னு. அப்போ ரேகா வந்துட்டு, என்னங்கடி இப்போ போய் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு, இது ஜஸ்ட் ஒரு கேம் தானே, வாங்க விளையாடலாம், ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த கேங்லேயே இவாவும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரேகாவும் கொஞ்சம் தைரியமான பொண்ணுங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மற்ற 2 பேர்த்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த கேமுக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. அப்படி 2 பேர்த்தையும் சம்மதிக்க வச்சதுக்கு அப்புறம் இவா வந்துட்டு அவங்க ரூம்ல இருக்க ஒரு அட்டை பாக்ஸ் ஒன்று எடுத்து 0ல இருந்து 9 வரைக்கும், அதுக்கப்புறம் 7ல இருந்து Z வரைக்கும் எல்லாத்தையும் எழுதுறா. அதுக்கப்புறம் கூடவே SRனுங்கிற வேர்டையும் எழுதுறா. அப்படி எழுதிட்டு அவங்கள ரூம்ல இருக்க ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் ஏத்திட்டு அந்த போர்டு மேல ஒரே ஒரு 5 ரூபா காயின் வச்சுட்டு அவங்க ரூம்ல இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அந்த விளையாட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த 4 பேரும் அந்த காயின் மேல கை வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இவா வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறா. ஆர் யூ தேர், யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்போ காயத்ரியும் துர்காவும் பயங்கரமான பயத்துல உட்காந்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த ரேகா வந்துட்டு அவங்க பயப்படுற மாதிரி சத்தமா கத்துறா. அந்த கத்துன உடனே வந்துட்டு அவங்க 2 பேரும் ஆல்ரெடி பயத்துல இருக்காங்க. அவ அப்படி கத்துனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவாவும் ரேகாவும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நாங்க விளையாட்டுக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சரி சரி நாங்க இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இவா வந்துட்டு ஆர் யூ தேர், யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்கறா. அப்படி கேட்ட உடனே 4 பேரும் பயப்படுற அளவுக்கு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவங்க மழை பெய்யுது அப்படின்ட்டு அவங்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த ஜன்னல் எல்லாம் பயங்கர வேகமா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன வேகத்துல அந்த ஜன்னல்ல இருந்த கண்ணாடிங்க எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சி கீழே விழுகுது. அப்படியே அந்த காயினும் எஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு மேல போய் நிக்குது. அதை பார்த்த காயத்ரியும் துர்காவும், நீங்க தானே என்ன பயன்படுத்துறதுக்கோசரம் இந்த காயினை மூவ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இவாவும் ரேகாவும் சத்தியமா நாங்க இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவா வந்துட்டு உங்க பேர் என்னன்னு கேக்குறா. அப்படி கேட்டாப்போ அந்த காயின் வந்துட்டு MEENA மீனா அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ் மேல போய் நிக்குது. அதை பார்த்த அந்த 4 பேருக்கும் பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. அப்படியே அவங்க ஜன்னல் கிட்ட இருந்து யாரோ வந்துட்டு பலமா மூச்சு விடுற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. அது யாரு அப்படின்ட்டு அந்த 4 பேரும் அந்த ஜன்னலை திருப்பி பாக்குறாங்க. பார்த்த அப்பதான் அங்க ஒரு பொண்ணு நல்லா அகோரமான மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த ஜன்னல்கிட்ட நின்று இவங்களையே பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுடைய வாயில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் பயங்கர ரெட்டிஸாவும் இருக்கு. இத பார்த்த அந்த 4 பேருமே பயங்கரமான பயத்துல அந்த காயின் மேல இருந்து கையை எடுத்துட்டு அவங்க பெட்டு மேல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க அங்க குட் பை சொல்லி அந்த பேய் ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் வந்துட்டு அந்த பேய் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. இவங்க வந்துட்டு சொல்லாமையே அந்த காயின் மேல இருந்து கையை எடுத்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கல. அந்த 4 பேரும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாளும் விடியுது. இவாவை தவிர மற்ற 3 பேரும் எல்லாம் முடிஞ்சிருச்சு
அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க. ஆனா இவ மட்டும் ஒரு மாதிரி குழப்பத்தோடய உட்காந்துருக்கா, ஒரு மாதிரி பயத்தோடய உட்காந்துருக்கா. அந்த 3 பேரும் இவட்ட போய் அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இன்னையா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இவ வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த பேய்க்கு நம்ம குட் பை சொல்லி அது ஓகே சொன்னா மட்டும்தான் அது நம்மள எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது. நம்ம வந்துட்டு முன்னாடியே கையை எடுத்துட்டோம், பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அந்த ஆவி வந்துட்டு இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை கேட்ட அந்த 3 பேருக்கும் ஒரு நிமிஷம் குப்புன்னு அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே ரேக்கா வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் நேத்தோடய முடிஞ்சிருச்சு, அது போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்துற. அந்த கான்வர்சேஷனோடைய அவங்க எல்லாரும் கிளம்பி காலேஜுக்கு போறாங்க. அப்படி அன்னைக்கு காலேஜும் முடியுது. அவங்களும் எல்லாம் திரும்ப வராங்க. திரும்ப வந்துட்டு அவங்களோட டெய்லி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் போய் சாப்பிட்டு வந்துட்டு அவங்க ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 11 மணி வாக்குல அவங்க ரூமுக்கு வெளியில இருந்து இவாவை அவங்க வார்டன் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவளும் இந்த டைம்ல என்ன வார்டன் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அந்த டோரை போய் ஓபன் பண்றா. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தப்போ வெளியே யாருமே இல்லை. இதை பார்த்து அவளுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே அவ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவளுடைய பெட்ல வந்து படுக்கிறா. மறுபடியும் அந்த ரூமுக்கு வெளியில இருந்து அவங்க வார்டன் இவாவை கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்போ அந்த 4 பேரும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பா அந்த காயத்ரியும் துர்காவும் இன்னும் அதிகமாவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க ஆளாவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே ரேகாவும் அவங்க எல்லாத்துக்கும் தைரியம் சொல்லிட்டு வாங்க நம்ம 4 பேருமே போய் பார்க்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்ட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியே எட்டி பார்க்கறாங்க. அப்படி வெளியே எட்டி பார்த்தா அப்போதான் ரூம் நம்பர் 66ல இருந்து, அதாவது இவங்க இருக்கிறது 65, அவங்க பக்கத்து ரூம் 66ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே எட்டி பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது தலையை மட்டும் விட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கு. அந்த 66ஆம் நம்பர் ரூமை ரொம்ப நாளா வந்துட்டு ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அவங்க 4 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. அவங்களும் பயத்துல டோரை வேகமா சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. அப்போ அந்த காயத்ரியும் துர்காவும் இவாவை பார்த்து எல்லாம் உன்னால தாண்டி, நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன், இப்ப பாரு என்னாச்சு அப்படின்ட்டு அழுதுகிட்டே அந்த இவாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவாவை பேசிட்டு இருக்கப்போ ரேகா வந்துட்டு பயப்படாதீங்க, நம்ம பயந்தாதான் அது நம்மள ஏதாச்சும் பண்ணும், இல்ல அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ணாது அப்படின்ட்டு அவ தைரியம் சொல்லிட்டு இருக்கா. அது வந்துட்டு நல்ல ஒரு மாதிரி நல்ல பெரிய ஒரு ஹாஸ்டல். இவங்க இருக்கிறது வந்துட்டு 3rd ஃப்ளோர்ல இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கப்போ அந்த ஜன்னலுடைய லாப்ல இருந்து அந்த உருவம் நின்று இவங்களே பார்த்துட்டு இருக்கு, எந்த ஒரு அசையாம. அதை பார்த்து அவங்க ரொம்ப ரொம்ப ஆழமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க மட்டும் ஒரு ரூம்ல தனியா இருக்கீங்க, அப்ப வந்துட்டு ஒரு உருவம் ஜன்னல்ல இருந்து உங்களையே எந்த ஒரு அசைவுமே இல்லாத வச்சகன்னு வாங்காம பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குமோ அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு அவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வெளியே போக பயந்துகிட்டு அந்த ரூம்ல இருந்து அவங்க வார்டனை சத்தமா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ரூம்மேட்ஸ், அதாவது ரூம் கேர்ள்ஸ் எல்லாத்தையும் இவங்க கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நோ யூஸ், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அப்படி அவங்க பயந்துகிட்டு எந்த ஒரு சைடும் பார்க்காம 4 பேரும் ஒன்னாவே கீழே தரையில படுத்து அவங்க பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாளும் விடியுது. அப்ப எந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா எல்லாத்தோடைய மூக்குல இருந்தும் ரைட் சைடு ஹோல்ல இருந்து பிளட் வந்திருக்கு. இவருக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்னத்துல யாரோ ஓங்கி அரைஞ்சா மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஸா அந்த விரல்லாம் பதிஞ்சிருக்கு. ஏன் இவ மட்டும் இது டார்கெட் பண்ணுது அப்படின்னா அவதான் இந்த கேமை ஆரம்பிச்சதும் அவதான், இதுக்கு பேசிக்கே அவதான், ஆரம்பிச்சதும் அவதான், கொஸ்டின் கேட்டதும் அவதான், எல்லாம் பண்ணதும் அவதான். ஸோ அதனால மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இவ அந்த ஆவி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு. எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கு. அப்போ துர்கா அவங்க டோரை பாக்குறா. அந்த டோர்ல பிளட்டால சென்ட் ஆஃப் மீ டு நைட், இஃப் யூ வில் நாட் டு திஸ் ஐ வில் கில் எவ்ரி ஒன்னு போட்டிருக்கு. அப்புறம் கூடவே பை த மீனானும் போட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்க 4 பேரும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம இவங்களை சென்ட் ஆஃப் பண்ணாம கையை எடுத்ததுனாலதான் இது நம்மள ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நைட்டு அந்த கேமை மறுபடியும் விளையாண்டு அந்த ஆவியை அனுப்பி வச்சிடணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு அவங்க காலேஜ் கிளம்புறாங்க. அப்படி அவங்க காலேஜ் கிளம்பி போறப்போ ரேகா மட்டும் அவங்க வார்டனை மீட் பண்ணி, மேடம் எஸ்டர்டே நைட்டு அவ்வளோ டைம் கூப்பிட்டோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஏன் மேடம் அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த வார்டன் வந்துட்டு என்ன டைமுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேகா வந்துட்டு 11 or 11:30 இருக்கும் மேடம்
அப்படின்னு சொல்றா. நான் 2 o'clock வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருந்தேன், எந்த ஒரு சவுண்டுமே எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ரேகா வந்துட்டு மனசுக்குள்ளேயே அமைதியா வந்துட்டு எதுவுமே பேசாத மனசுக்குள்ளேயே வந்துட்டு அந்த ரூம்ல நடக்கிறது எதுவுமே வெளியே தெரிய மாட்டேங்குது, சின்னதா ஒரு சவுண்டு கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கா. அதை பார்த்த வார்டன் ரேகா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை மேடம், நைட்டு எங்கள் ரூமில் மட்டும் ஃபியூஸ் போயிருந்துச்சு, ஸோ அதனால தான் கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ காலேஜ் கிளம்பி போறா. அதை பார்த்த அந்த வார்டன் வந்துட்டு ஏதோ நடந்திருக்கு, ரேகா வந்துட்டு நம்ம கிட்ட சொல்ல மாட்டா அப்படின்ட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஈவினிங் காலேஜ் முடிச்சு எல்லாரும் ஹாஸ்டல் வந்ததுக்கு அப்புறம் அந்த வார்டன் ரேகாவை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்படி அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால ரேகாவும் நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அந்த வார்டன் கிட்ட சொல்லிடுறா. அதை கேட்ட அந்த வார்டன் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. அப்போ யாரு மேடம் அந்த மீனா அப்படின்ட்டு ரேகா கேக்குறா. அப்போதான் அந்த வார்டன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மீனா வந்துட்டு ரூம் நம்பர் 66ல 5 வருஷத்துக்கு முன்னாடி தங்கி படிச்சுட்டு வந்தா. என்ன ஆச்சுன்னே தெரியல, அவ தேர்ட் இயர் படிக்கிறப்போ சடனா அவ சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டா. இது வரைக்குமே அவ எதனால இறந்தா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவ இறந்த ஒரு கொஞ்ச நாள்லயே அந்த ரூம்ல இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டு, அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு அந்த ரூம்ல தங்கி இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் எதையோ பார்த்து பயந்துகிட்டு அந்த ரூம்ல இருந்து வெக்கேட் பண்ணி போனாங்க. அதுல இருந்து அந்த ரூமை ஸ்டோர் ரூமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்டன் சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்ட ரேகாவும் அங்க இருந்து கிளம்பி அவளுடைய ரூமுக்கு போறா. போயிட்டு மத்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அந்த உண்மை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றா. இதை கேட்ட மத்த 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே நைட்டும் ஆகுது. இவங்க 4 பேரும் சாப்பிட போறாங்க. இவங்க சாப்பிட்டு இருக்கப்போ அந்த வார்டன் வந்துட்டு இவங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த வார்டன் வந்துட்டு நீங்க அந்த ரூம்ல இருக்க வேணாம், நீங்க ரூமை மாத்திக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அவங்க இல்ல மேடம், இன்னைக்கு அந்த ஆவியை சென்ட் ஆஃப் பண்ணணும், இல்ல அப்படின்னா அது எங்களை உயிரோட விடாது, அங்க என்னதான் ரூமை சேஞ்ச் பண்ணி போனாலும் அது எங்களை பழிவாங்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த வார்டன் வந்துட்டு சரி இன்னைக்கு நைட்டு நானும் உங்க ரூமுக்கு வரேன், என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வார்டன் வந்துட்டு அந்த பொண்ணுடைய ரூமுக்கு போறாங்க. அப்படி போய் பார்த்தா அவங்க போர்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு விளையாடுறதுக்கு ரெடியா உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாரும் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வார்டன் மட்டும் விளையாடாம ஒரு சைடா உட்காந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவா ஸ்டார்ட் பண்றா, மீனா ஆர் யூ தேர் அப்படின்னு கேக்குறா. அப்படி அவ கேட்டு முடிச்ச உடனே வந்துட்டு அந்த வார்டன் உட்காந்துட்டு இருந்தாங்களா அதுக்கு பின்னாடி இருக்க செவுத்துல இருந்து அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதை பார்த்த அவங்க 4 பேரும் பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. இதை பார்த்து அந்த வார்டனும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் இவ வந்துட்டு குட் பை சொல்லாம மீனா நீ எப்படி சூசைட் பண்ண அப்படின்னு கேக்குறா. அப்படி கேட்ட உடனே அப்போதான் அந்த ஆத்மா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்குது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் செகண்ட் இயர் படிக்கிறப்போ சபரிங்கிற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி 6 to 7 மாசம் எங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நாங்க நிறைய இடத்துக்கு ஒன்னா வெளியில போயிருக்கோங்க, நிறைய இடம் சுத்தி இருக்கோங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாங்க 2 பேருமே வந்துட்டு எங்க கண்ட்ரோலை மீறிட்டாங்க. கண்ட்ரோலை மீறி நிறைய டைம் தப்பு பண்ணியிருக்காங்க. அப்படி நாங்க ஒன்னா இருந்தப்போ எனக்கே தெரியாம 2 பேரும் ஒன்னா இருந்ததை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தான். ஒரு நாள் வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். சபரி வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு நைட் இருக்கணும் அப்படின்ட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணான். நான் வந்துட்டு முடியாது, எப்படி உன்னுடைய லவரை வந்துட்டு இன்னொருத்தன் நீ விட்டு தர, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ சும்மா கத்திட்டு இருக்காத, நீ அவன் கூட நீ போய் தான் ஆகணும், நான் ஒன்னும் உண்மையா லவ் பண்ண கிடையாது, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கும் போறது கிடையாது, நீ மட்டும் இவன் கூட போகல அப்படின்னா இங்க பாரு நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த வீடியோ, நீ போகல அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம காலேஜ் குரூப்ல போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு பயந்துகிட்ட அவளும் அவன் கூட போறா. இதே மாதிரி 2 பேரும் ரொம்ப டேஸ் 2 பேரும் மாறி மாறி அவளை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவ ரூம்ல உட்காந்து இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உண்மையா லவ் பண்றான் அப்படின்னு நினைச்சு நம்ம கண்ட்ரோலை மீறி போயிட்டோம், அவன் உண்மையாவும் லவ் பண்ணல, நம்ம இந்த மாதிரி ஆயிட்டுமே அவன் நினைச்சு அழுதுகிட்ட ரூம்ல உட்காந்துருக்கிறா. என்ன பண்ணலாம் அப்படின்னு
யோசனை பண்ணும் போது பேசாம நம்ம வந்துட்டு ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும், பேசாம நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றா. அப்படி அவ டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு சாப்பிட போனதுக்கு அப்புறம் அந்த லாப்ல, அதாவது மேல சீலிங்ல இருக்க அந்த ஹூக் மாதிரி இருக்கிற இடத்துல துணிக்காய வைக்கிற கயிறை ரெண்டா மடிச்சு அதுல தூக்கு போட்டு இறந்து போயிட்டா. நான் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 monthsலயே அவனும் அவன் ஃப்ரெண்டும் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் என்னுடைய ஆயுள் இந்த பூமியில முடியாததுக்கு முன்னாடியே துர்மரணம் அடைஞ்சதுனால இந்த உலகத்தை விட்டு என்னால போக முடியல. என்னுடைய ஆயுசு இந்த பூமியில முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறா. இத கேட்ட அந்த 5 பேரும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ வந்துட்டு எங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத, ப்ளீஸ் போயிரு, குட் பை, போயிரு அப்படின்ட்டு அவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த ஆத்மா வந்துட்டு நான் என்னால இங்கிருந்து போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், நான் உங்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பைன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா போயிருது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 4 பேரும் அந்த ஹாஸ்டல்லே இல்லை, வேற ஒரு ஹாஸ்டல் ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹாண்டட் ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவாக நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரியை வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இப்போ நான் கிளம்புறேன். பாய் பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.